சரி. லாஸ்ட் 23 இயர்ஸாக என்னோடய லைஃப் வந்து பேசுகிறதுல மட்டும்தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஐம் அன் ஆர்ஜே பை ப்ரொஃபஷன். நான் ஒரு ஆர்ஜேவாக நிறைய மேடை ஏறியிருக்கேன். ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட்டாக எம்சியாக கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 ஷோஸ் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜஸில் அக்ராஸ் த குளோப் பண்ணியிருக்கேன். டைரக்டராக 2 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய 3வது படத்துக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. பட் ஃபஸ்ட் டைம் இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஏன்னா என் வாழ்க்கையில் என்னோடய தமிழுக்காக லிரிசிஸ்டாக நான் ஏறின முதல் மேடை இது தான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது ஃபஸ்ட்டுனா இன்னும் நிறைய ஃபஸ்ட் இந்த படத்தில் எனக்கு இருக்குது. என்னென்னா இந்த படத்தில் நான் மட்டும் பாட்டு எழுதலை. என்னுடைய அருமை தம்பி அருண் ராஜா, இந்த பட்டர்ஃப்ளை சாங் எல்லாருக்குமே தெரியும். அருண் ராஜா ஒரு 13-14 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏதோ ட்விட்டரில் போட்ட ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு நான் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்து, அண்ணே உனக்குள்ளே ஒரு ரைட்டர் இருக்கான், வா என் கூட கதை எழுதுன்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னை ரைட்டர்னு நம்ப வச்சது அருண் ராஜா. இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அன்றைக்கி அவன் எடுத்த ஒரு டிசிஷன். ஸோ இன்றைக்கி நானும் அருண் ராஜாவும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்து என் வாழ்க்கையில் நான் சினிமாக்காக எந்த மேடை ஏறினாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரே நபர் அப்படின்னா ஜிவி. ஏன்னா 2003 நான் ஒரு ரேடியோ ஜாக்கா. ஜிவி அப்போ தான் வந்து வெயில் படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வீட்டில் வந்து ஒரு சின்ன சிடி பிளேயரில் வந்து உருகுதே மருகுதே பாட்டெல்லாம் போட்டு காமிச்சு, இது ரீச் ஆகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். இப்போ ஜிவியோட ரீச் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 3 நேஷ்னல் அவார்டு. அண்ட் இதை நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவேன். ஒரு நண்பன்றதை தாண்டி ஜிவி எனக்கு ஒரு மென்டார் இன் மை லைஃப். நான் அப்படி தான் ஜிவியை பார்ப்பேன். பட் ஜிவி எப்பயுமே த சேம் ஜிவி டு மீ. அந்த 2003 to 2026 ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஜிவிக்கும் எனக்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே இருக்குது. பட் இந்தியாவிலே எல்லா ஜானர் படங்களுக்குமே மியூசிக் பண்ண தெரிஞ்சு அதை ஹிட்டு கொடுத்த ஒரே மியூசிக் டைரக்டர் ஜிவி மட்டும்தான், இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டேலண்ட். அண்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெங்கியோட போன படம் லக்கி பாஸ்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அமரனும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படம். 2மே ஜிவி ஸ்டுடியோலேருந்து போன படம். 2மே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ அந்த குவாலிட்டி இருக்கிற ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். ஜிவி ஹஸ் டன் ஸோ மெனி திங்ஸ் இன் மை லைஃப். ஸோ டெக்னிக்கலாக நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஒன்று கிளீஷேவாக சொல்லணும்னா, உனக்காக நான் உயிரை கொடுக்கணும்பா. ஆனால் நான் உயிரை கொடுத்துட்டேன்னா உன் பாட்டுக்கெலாம் யார் உயிர் கொடுக்குறதுன்ற ஒரு சுயநலம் எனக்கு இருக்குது. அதனால் இன்னும் நிறைய பாட்டுக்கு நான் உயிர் கொடுக்குறேன். And thanks for the opportunity, GV, for all the time. Next, my man, Venki. Venki வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் மாதிரி. ஜிவி மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். அவர் எல்லோரும் வெங்கி அட்லூரின்னு கூப்பிட்றீங்க. நாங்கள் அவருக்கு வச்ச செல்ல பேர் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். பூக்கி அட்லூரி அப்படின்னு வச்சுருக்கோம். ஹி இஸ் ஸோ க்யூட். யூ ஆர் டூ குட் டு பி ட்ரூ. ஓகே, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் கூட இவ்வளோ கரெக்டாக ஒரு ஹியூமன் பீயிங்கை க்ரியேட்டே பண்ண முடியாது. இஸ் டூ குட். ஐ ரியலி லவ் திஸ் கை ஃபார் எட்டர்னிட்டி. ஸோ நீங்கள் பார்த்த இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து அது வெங்கியோட ஆர்ட் கிடையாது, வெங்கியோட ஹார்ட். ஐ ஒன்லி சி தட் வே. அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ட்ரெய்லர் வரும்போது நான் இந்த படத்துக்கு ஒரு ட்வீட் போட்டு, நான் ஒரு லிரிசிஸ்ட்டாக நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன்னு போட்டு நிறைய பேர் கேள்விக்கேன், எதுக்கு ஒரு லிரிசிஸ்ட் இவ்வளோ பயங்கரமாக எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ நல்ல விஷயத்தை வந்து நான் உள்வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெங்கி இந்த ஸ்கிரிப்டை எங்ககிட்ட சொன்ன போது, ஸ்கிரிப்டாக படிக்கும் போதே சில இடங்கள் ரொம்ப கண் கலங்கிட்டேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங். இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. வெங்கி, ஐ ரியலி திங்க் யூ வில் டெஃபினெட்லி கோ வெரி லாங் வே, மேன். I seriously am very, very grateful to you for eternity. We all love you. We keep loving you. Next, ராதிகா மேம். மேம், நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் எப்படியாவது சொல்லிடுறேன். என் பாட்டி உங்களோட பெரிய ஃபேன், என் அம்மா உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆஃப்டர் தாய் கிழவி அண்ட் திஸ் ஃபிலிம், மை சன் இஸ் ஆல்சோ யுவர் ஃபேன். ஸோ யூஆர் அ டைம்லெஸ் ஆக்டர் மேம். அது எப்படின்னு தெரில. எங்கள் பாட்டி எப்படின்னா, உங்களுக்கு டெலிவிஷனில் ஏதாவது ஆச்சுன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சரியாக இருக்காது. அந்த லெவலுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயங்கர கனெக்ட் எங்கள் வீட்டில் இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் சமையல் நல்லா இருக்குன்னா இன்றைக்கி ஏதோ நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். பட் மேம், யூ பீன் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் மேம். ஐ மஸ்ட் டெல் திஸ் பிகாஸ் த வே யூ ஃபேஸ் லைஃப், அது அந்த கிரிட், அந்த கான்ஃபிடென்ஸ்,
the way you emit that energy to other people, ma'am, it's mind blowing, ma'am. Keep inspiring us. Thank you, ma'am. Thanks for உங்களுடைய நடிப்பில் என்னோட 2-3 வரிகள் இருந்ததுன்றது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மேம். தட் ஐ திங்க் மை லைஃப் இஸ் மேட் பிகாஸ் ஏன்னா என் பாட்டியோட கனவு இருக்கலாம் இல்லையா, எங்கேயோ ஒரு நாள் என் பாட்டியோட பிளெஸிங் எனக்கு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது மமிதா. மமிதா, ஐ மஸ்ட் டெல் யூ ஆர் ஒன் ஓவர் நைட் ஒபாமா மேன் இன் அ குட் சென்ஸ். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், அப்புறம் ஃபேமிலிக்கு, அப்புறம் கிட்ஸுக்கு அப்படி வரும். பட் மமிதா சின்ஸ் இன்செப்ஷன் எல்லாருக்கும் ஒரே டைமில் பிடிச்ச ஹீரோயின் அப்படின்றது ஒரு பெரிய கிரெடிட். எவ்ரி ஒன் லவ்ஸ் யூ. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட். ஏன்னா ராதிகா மேம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, த வே யூ ப்ரிப்பேர், அவ்வளோ சீனியர் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்கிறாங்கன்னா தட் ஷோஸ் ஹவு மச் இன்வால்மெண்ட் தட் யூ ஹேவ் ஃபார் யுவர் கேரக்டர். ஸோ ஐ எம் ஆல்சோ டைரக்டர், ஸோ ஐ நோ வாட் இட் டேக்ஸ் டு பி அன் ஆக்டர். ஐ எம் ஆல்சோ அன் ஆக்டர் பை த வே. ஸோ அதனால் எனக்கு தெரியும். அண்ட் இன்னும் நிறைய பெரிய பெரிய வருங்காலம் உங்களுக்கு இருக்கும் நான் 100% நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் தலைவர் சுனில் சார், கடைசி 15 days நான் இந்த படத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்கி ஜிவி டீமோட இட்ஸ் மை ஃபேமிலி, ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் வித் தெம். எவ்ரி டைம் இவரோட சீன் ஏதாவது ஒன்று பார்த்து நாங்கள் சிரிச்சிட்டு இருப்போம். அவர் தான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. த வே ஹி ஆக்டட், த வே ஹி, அந்த எஸ்பெஷலி நீங்கள் டப் பண்ணது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி ஒன்று, அந்த செருப்பு அங்கே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதை நாங்கள் போட்டு பார்த்து பல தடவை சிரிச்சிருக்கோம். ஸோ சில படங்கள் தான் சுனில் சார் இப்படி அமையும். நிஜமாவே உங்களை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து வெங்கி கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ மேட் திஸ் பியூட்டிஃபுல் ரோல் இன் திஸ் ஃபிலிம். ஹீ மேட் திஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. அடுத்தது பவானி சொல்கிறதுன்றது டெக்னிக்கலி பவானி ஃபேமிலி. ஸோ ஜிவியோட தங்க. அண்ட் ஐ ஒன்லி விஷ் குட் திங்ஸ் டு யூ பவானி. ஸோ பவானி எப்படி நடிப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கு ஒரு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, ஒரு சூர்யா சார் முன்னாடி அப்படி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணும். அண்ட் யூ ரியலி டிட் இட். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பவானி எனக்கு பார்க்குறதுக்கு. ஐ எம் ஸோ கிளாட். இதை தவிர இந்த படத்தில் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நம்ம லிங்குசாமி சாரையும் அவங்க டாக்டரையும் சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தையோட ஆர்வத்தோடு அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அணுகிறாங்க. தேட்டர் விசிட்ஸ்லாம் போகும்போது ஒரு இடத்துலையும் வந்து என்ன அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறார் அவர். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் அவுட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் சார். பிகாஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த பிஸ்னஸ் இஸ் சம்திங் கமெண்டபிள். அண்ட் அந்த கம்பேஷன் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்ககிட்ட. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் எஃபர்ட் சார். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி எல்லாரை பற்றியும் பேசணும், ஹீரோவை பற்றி பேசணும். த ஒன், அவருக்கும் எனக்கும் 2003 திருப்பி ஜிவி கிட்டே தான் வரணும். தட்ஸ் வேர் ஐ மெட் சூர்யா சார் ஃபார் த ஃபஸ்ட் டைம். என்னோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கூறார், கஜினி படம். ஸோ அந்த படத்தின் இன்டர்வியூக்காக சூர்யா சார் வராரு. அண்ட் நான் 8:30க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கேன். சார் 8:30க்கு வந்துருவாங்கன்னு நான் போயிட்டு முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடிலாம் இது என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலான்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஹி கேம் பை 8:35. அது கூட அவர் லேட்டாக வரல, எங்கள் ஆஃபீஸோட லிஃப்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இட் டுக் சம் டைம். உள்ளே வந்த உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, சாரி ஐ மேட் யூ வெயிட் ஃபார் 5 minutes. தட் மேன் டோல் தட் வேர்ட். நான் அப்போ ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆர்ஜு. பட் அவர் என்ன அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு எந்த ஒரு இதுவும், அவர் எவ்வளோ லேட்டாக வந்தால் கூட நான் அந்த இன்டர்வியூ எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக சூர்யா சார் ஐ எம் ஸ்டார் ஸ்ட்ரக், நான் உட்காந்து எடுத்திருப்பேன். பட் த வே ஹீ ட்ரீட்டட் மீ ஆன் தட் இன்டர்வியூ தட் ஸ்டேட் வித் மீ ஃபார் எவர். அந்த ஹியூமனிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஹியூமனிட்டி ஆஃப் சூர்யா சாருக்கு எல்லாருமே ஃபேன். நான் அன்னிலேருந்து அந்த மொமெண்ட்லேருந்து நான் ஐ ஸ்டில் ரூட் ஃபார் தட் ஹியூமனிட்டி இன் தட் மேன். அதுதான் இன்றைக்கி பல்வேறு விதமாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு அவரோட லைஃப்பில் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் விரும்பின சூர்யா சாரை மறுபடியும் வெங்கி கொண்டு வந்திருக்காரு. த ஃபேமிலி மேன் சூர்யா சாரை வந்து வெங்கி காமிச்சிருக்காரு. ஸோ த லவ் ஃப்ரம் த தேட்டர்ஸ், நாங்கள் தேட்டர் விசிட் போகும்போது த வே பீப்புள் ரிசீவ் த ஃபிலிம், த வே பீப்புள் டாக் டு வெங்கி, இது எல்லாமே வந்து கண்ணில் பார்க்கும்போது ஒரு பிரதராக வந்து ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ ப்ரவுட் ப்ரோ. யூ ரியலி மேட் இட். அண்ட் சூர்யா சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரியான ஒரு ஜானரில் ஒரு படத்தை பண்ணுறது அப்படின்றது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கிரிட் அண்ட் கட்ஸ். அண்ட் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணி இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு லிரிசிஸ்ட்டாக நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆனேன் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த படத்தில் நான் எழுதின 5 பாட்டும் கதையோட பாடல்கள்.
ஒன்று பால் மழை தூறல்னு ஒரு பாட்டு எழுதினோம் குழந்தை வீட்டுக்கு வரும்போது. அப்புறம் ஏனோ மழை நின்று போனதேன்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய இறப்பில் ஒரு பாட்டு வரும். அது என்னை ரொம்ப உடைச்ச ஒரு பாட்டு. பிகாஸ் ஐ வாஸ் born to a single, I was brought up by a single mother, so I know how tough it is to. அந்த பாட்டு எழுதும்போது நிறைய தடவை நானே கண் கலங்கிட்டேன். பட் படத்தில் பார்க்கும்போது இன்னும் நான் ஐ broke up. அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சாங், அதுக்கப்புறம் அருகே வருமான், ஒரு ஜேர்னி மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலச்சந்தர் சார்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சீன் எழுதிட்டு நடுவில் நாகேஷ் படத்தில் இருந்தாலும் இந்த சீன் நாகேஷ் பார்த்துப்போம் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் இந்த பாட்டு பாலாஜி எழுதிடும் அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு நம்பிக்கை, அந்த அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் தான் என்னை இவ்வளோ தூரம் பண்ண வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்டு இந்த படத்துக்கு இன்னும் பெரிய ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வரும். நான் கண்டென்ட்டுக்காக இவ்வளோ நேரம் பேசலை, ஆனால் என் மனசுலேருந்து பேசினேன்னு நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ், அண்ட் மோர் லவ் இஸ் கம்மிங் ஆன் த வே, அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ ரியலி ஃபீல் திஸ் ஜர்னி இஸ் ஓவர் ஃபார் மீ. ஹோப் இன்னொரு ஜேர்னியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெங்கி, அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆடியன்ஸுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ கூட நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அது பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. நாங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கோயம்புத்தூரில் விசிட் போயிருந்தோம். அப்போ தியேட்டர் ஓனர்ஸே எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட படத்துக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சூர்யா சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்கி சார், தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு படம் டிரெக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்னும் தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே கூட எங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.